Hello everyone, I am Kabilan from Vijayamangalam, pursuing third year BE Mechanics Engineering at Kovu Engineering College in Perundurai. ஓகே, இப்போ கபிலன்ற பேரு சார்பட்டா பரம்பரை வந்ததுக்கு அப்புறம் தான் கபிலன் வாராண்டான் கபிலனுக்கே ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அதை விட முக்கியம் என்னன்னா கபிலன் இப்ப பேர் அழிச்சிட்டு உலக புகழ்பெற்ற சயின்டிஸ்டா மாத்த போறோம். அவர் பேர் தான் வான் மிசஸ். இப்ப எப்பவுமே வான் மிசஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி பார்ப்போம். சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணி பார்த்தோம்னா வான் மிசஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படி கண்டுபிடிப்போம். அதுதான் இது. இப்போ வான் மிசஸ் பார்த்தோம் டக்டைல் மெட்டீரியல் தான் ஒர்க் பண்ணாங்க 4 பேருமே. இப்போ இருக்கிறதுலே அக்யூரேட்டான தியரி எது அப்படின்னா இவன் தான் அக்யூரேட். பாதுகாப்பான தியரி ட்ரெஸ்கா மாதிரி, அக்யூரேட்டான தியரி இவன். இவரோட வேரியபிள் என்னன்னா இவருக்கு முன்னாடி வந்த மூதாதையர் என்ன சொல்லிட்டு போனான்னா மெட்டீரியல் டோட்டல் ஸ்ட்ரெயின் தான் ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அது உயிரோடு இருக்கிறதும் செத்து போறதும் எதை பொறுத்தது? டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜியை பொறுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா வந்தாரு பயங்கரமா, வான் மிசஸ்க்கு பயங்கர கோவம். ஏய் நீ சொன்னது பொய் அப்படின்றாரு. என்ன பொய் அப்படின்றாரு. மறுபடியும் வான் மிசஸ் கிட்ட கேட்கிறாரு, நான் என்ன பொய் சொன்னேன்? மெட்டீரியல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தான் ஃபெயில் ஆகுது, உனக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெயின் எனர்ஜி 2 வகைப்படும் அப்படின்னார். சரியா? 2 வகைப்படும் அப்படின்னார். ஒன்னு ஷியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு ஸ்ட்ரெயின் எனர்ஜி 2 வகைப்படும். என்னன்னா ஒன்னு ஷியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி, அதுக்கு இன்னொரு பேரு டிஸ்டார்ஷன் ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கு பேர் டிஸ்டார்ஷன் ஸ்ட்ரெயின். ஏன்னா பொருள் உடையுதுன்னா அதுக்கு காரணம் ஷியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தான். டிஸ்டார்ஷன்னா உடைதல்னு அர்த்தம். அப்ப அதுக்கு உடையிற ஸ்ட்ரெயின் எனர்ஜினே பேர் வச்சாரு. யாரு? வான் மிசஸ். டிஸ்டார்ஷன் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. அப்ப இன்னொரு ஸ்ட்ரெயின் எனர்ஜி என்ன வான் அப்படின்னு கேட்டவனா அவர் சொன்னார் டைலேஷனல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஒன்னு டைலேஷனல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி, இன்னொன்னு டிஸ்டார்ஷனல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. அதனால நீ சொன்னது பொய். நீ சொன்னது பொய் அப்படின்னாரு. அப்ப பொய்ன்னு சொல்லிட்டு 2 ஸ்ட்ரெயின் எனர்ஜி இருக்கு. நீ இந்த டைலேஷன் ஸ்ட்ரெயின் எனர்ஜி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஒன்லி ஃபார் வால்யூம் சேஞ்ச். வால்யூம் சேஞ்ச் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகுது. அப்ப டிஸ்டார்ஷன் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தான் ஃபெயிலியருக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாரு. கண்டுபிடி, இதுதான் என் கண்டுபிடிப்புன்னு சொல்லிட்டு வான் மிஸ் சொல்லிட்டார். ஸோ வான் மிசஸ் தியரிக்கு இன்னொரு பேர் டிஸ்டார்ஷன் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி ஆர் ஷியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி அப்படின்றார். வழக்கம் போல வான் மிஸ் எங்க போகணும்? லேபுக்கு போறாரு. லேபுக்கு போயிட்டு யூடிஎம் மிஷின் பார்க்குறாரு. அப்புறம் சிக்மா ஒய் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி, ஷியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி கண்டுபிடிக்கிறாரு, இல்லை டிஸ்டார்ஷன் ஸ்ட்ரெயின் எனர்ஜி கண்டுபிடிக்கிறாரு. அது சிக்மா ஒய் ஸ்கொயர் பை 6G. சரியா? அப்புறம் ட்ரையாக்சல் ரியல் லைஃப் சிச்சுவேஷன் போறாரு. அங்க அவருக்கு 3 பிரின்சிபிள்ஸ் கிடைக்குது. அதுல இருந்து இது கண்டுபிடிக்கிறாரு. அதுல டிஸ்டார்ஷன் ஸ்ட்ரெயின் எனர்ஜி கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சா என்ன ஆகுதுன்னா 1/2 அப்படின்றார். இல்ல சாரி, 1/12G sigma 1 minus sigma 2 whole square plus sigma 2 minus sigma 3 whole square plus sigma 3 minus sigma 1 whole square அப்படின்றார். ஸோ இதுக்கப்புறம் தீர்ப்பு வழங்குறாரு. யூடி யூடிஒய்யை விட ஈக்குவலாவோ கம்மியாக இருந்தா சேஃபு, யூடி கிரேட்டரா இருந்தா ஃபெயில். சொல்லுங்க, வான் மிஸ் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வான் மிஸ் லேபுக்கு போறாரு. அதுக்கு முன்னாடி சண்டை போட்டாரு கூட. மெட்டீரியல் ஃபெயில் ஆவறது டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி சொன்னாரு. ஆனா நான் கண்டுபிடிச்சேன் ஸ்ட்ரெயின் எனர்ஜி டூ டைப்ஸா. ஒரு டைப்புக்கு டிஸ்டார்ஷன் ஸ்ட்ரெயின் எனர்ஜி, இன்னொரு டைப்புக்கு பேரு டைலேஷன் எனர்ஜி. நான் கண்டுபிடிச்சேன் டைலேஷன் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஒன்லி வால்யூம் சேஞ்சுக்கு தான் பயன்படுது, ஃபெயிலியருக்கு பயன்படல. நான் அதனால அதை கழிச்சிட்டு மெட்டீரியல் டிஸ்டார்ஷன் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபெயில் ஆகுது கண்டுபிடிச்சேன். டிஸ்டார்ஷன் ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கு இன்னொரு பேர் ஷியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. இப்போ வாங்க லேபுக்கு. நான் லேபுக்கு போறேன். கையில என்ன மெட்டீரியல் வச்சிருந்தீங்க? டக்டைல் மெட்டீரியல். யூடி மிஷினுக்கு போனேன். என்ன கண்டுபிடிச்சீங்க? சிக்மா ஒய் கண்டுபிடிச்சேன். ஈல்டு ஸ்ட்ரென்த் கண்டுபிடிச்சேன். அது டிஸ்டார்ஷன் ஸ்ட்ரெயின் எனர்ஜி அட் ஈல்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சேன். அது
சிக்மா y ஸ்கொயர் பை 6g. அப்புறம் ரியல் எஃபிஷியன்சி போய் லோட் பண்ணி பிரின்சிபல்ஸ்லாம் கண்டுபிடிச்சேன். ட்ரைஆக்சியல் லோடிங்ல சிக்மா 1 greater than சிக்மா 2 சிக்மா 3 கண்டுபிடிச்சு டிஸ்சார்ஜ் எனர்ஜி கண்டுபிடிச்சேன். தட் இஸ் ஈக்குவல் டு 1/12g. open the bracket, Open the bracket. again open the bracket, Again open the bracket. sigma 1 minus sigma 2 whole square plus sigma 2 minus sigma 3 the whole square Plus sigma 3 minus sigma 1 the whole square. Close the bracket. அவ்வளவுதான். இப்போ நான் என் தீர்ப்பு வழங்குறேன். என்னோட தீர்ப்பு என்னன்னா, என் தியரி ஆஃப் ஃபெயிலியர் என்னன்னா, UD வந்து when distortion strain energy is less than that of yield distortion strain energy, then the material will be safe. when the distortion strain energy is greater than that of yield distortion strain energy, It's failure. material will fail. இப்போ எல்லா சாஃப்ட்வேருக்கும் வான் மிசஸ் கண்டுபிடிச்ச அந்த ஃபேமஸ் சயின்டிஸ்ட் வான் மிசஸ்க்கு